வணக்கம் சொந்தங்களே. இலங்கை அரசியலில் இன்று ஹொட் டாபிக் என்றால் அது யாழ்ப்பாண எம்பி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தான். இன்று டிசம்பர் 20, 2025 நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வெறும் அரசியல் கொள்கை மட்டுமல்ல, நாடாளுமன்ற உணவகத்தில் நடக்கும் விஷயங்களை கூட அவர் சபாநாயகர் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். சரியா? நேற்று சபையில் பேசிய அர்ச்சுனா பாராளுமன்ற உணவகத்தில் மத்தியானம் 2 மணிக்கே உணவு முடிந்து போவதாக ஒரு தவறை சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் இங்கு மக்கள் பிரச்சனைகளை சொல்லுவதற்காக விழுந்தடித்து வருகின்றோம். ஆனால் அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவு கூட ஒழுங்காக எமக்கு கிடைப்பது இல்லை. வெறும் சிவப்பரிசி சோறுதான் எஞ்சி இருந்தது என்று அவர் கூறியிருந்தார். இது வெறும் சாப்பாடு பற்றியது மட்டுமல்ல, பாராளுமன்ற நிர்வாகத்தில் நடக்கும் சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது. அரசாங்கத்தின் மீது அர்ச்சுனா டாக்டர் வைத்த விமர்சனங்களை பார்ப்போமே. ஆனால் உணவு புகாரை தாண்டி அவர் முன்வைத்த அரசியல்வாதங்கள் மிக முக்கியமானது. அதையும் மக்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தின் பிரச்சனைகள், காணி விடுவிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அரசு மௌனமாக இருப்பது ஏன் என சுட்டிக்காட்டினார். இது அர்ச்சனாவின் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு சட்ட மூலங்களையும் நன்கு படித்து பார்த்து மிக நுணுக்கமாக விளங்கி ஆராய்ந்து கேள்வி எழுப்பும் ஒரே எம்பி டாக்டர் அர்ச்சுனா மட்டுமே உருவெடுத்துள்ளார். இது அரசுக்கு பெரும் இக்கட்டு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தலைகுடி என்று கூட சொல்லலாம் அனுர அரசை குற்றங்குறை கண்டுபிடிக்கும் நோக்கில் இல்லை. விரைவாக அரசை செயற்பட வைக்க வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்வு விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தால் மட்டுமே அவர் அவ்வாறு நடக்கின்றார். சபையில் நடக்கும் விதிமுறை மோதல்கள் பற்றி பார்ப்போமேயானால், நாடாளுமன்ற மாண்பை குறைக்கின்றார் என ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சும்மா கத்தி குளறினாலும் அர்ச்சுனா தன் பாணியை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? அவர் நேர்மையாக இருப்பதால் பயப்பட தேவையில்லை. உண்மையை சொன்னால் ஏன் பயப்படணும்? குறைகளை சுட்டி காட்டத்தானே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற இரு கட்சிகள் பாராளுமன்றத்திலே இருக்கின்றன தெரியுமா? குறைகளை சுட்டிக்காட்டினால் தானே ஆளுங்கட்சி விரைவாக ஆக்டிவுடன் இயங்கும். வாதாடும் சபை என்று ஏன் பெயர் வந்தது இதனால் தான். சபையில் டாக்டர் பேசும்போது குறுக்கிடும் குழப்பும் அமைச்சர்களை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கிறதா என கேட்பது அவரது ட்ரேட்மார்க் ஸ்டைலாக மாறிவிட்டது. நேற்று கூட சபாநாயகருக்கும் டாக்டருக்கும் இடையே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது துணிச்சலாகத்தான் விதிமுறைகளை மீறவில்லை என்பதை ஆணித்தரமாக வாதிட்டார். ஏன் மக்களே, அவர் அப்படி துணிந்து தயக்கமின்றி பயப்படாது செயற்படுகிறார்? எந்த ஊழலும் ஒளிவு மறைவும் இல்லை. பொய்யாக பேசுகிறவரோ இனவாதம் தூண்டுபவரோ இல்லையே. தனக்கான நேரத்தை எழுப்பி தருமாறு கேட்பது தப்பா? இல்லைத்தானே. அடுத்து சமூக வலைத்தளங்களை பார்ப்போமே. ஆனால் அங்கு வரும் செய்திகளில் சரியா
பெருமளவினோர் டாக்டருக்கு சார்பாகவும் சிறிதளவினோர் எதிராகவும் கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமளவினோர் அர்ச்சனாவை யதார்த்தவாதி என்று பெயர் சூட்டியுள்ளதை காண முடிந்தது. உண்மையும் அதுதானே. ஒரு சிலர் டாக்டரை பிடிக்காத 20% கூற்று என்ன தெரியுமா? டாக்டர் தேவையில்லாத பரபரப்பை ஏற்படுத்துகிறார் என்று வாய்க்கு வந்தபடி வாய் கூசாது பொய் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், டாக்டர் பாராளுமன்றத்துக்கு எப்போ முதல் காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து சபையின் போக்கே மாறிவிட்டது. 2025 ஒரு சுயேட்சை உறுப்பினராக அவர் செய்யும் இந்த செயல்கள் வரும் தேர்தலில் பெரிய மாற்றத்தை தோற்றுவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரியா மக்களே? டாக்டர் பாராளுமன்றத்தில் உணவு குறித்து பேசியது ஏன் என்று விளங்கியதா? அவர் தமிழினத்தின் நலனில் அக்கறை உள்ளவர். அவர் நேராக பிழைகளை சுட்டி காட்டுவதால் தான் பாராளுமன்றம் துடிப்புடன் செயற்படுகிறது. இதுவரை காலமும் மக்கள் பாராளுமன்றத்தில் நடப்பவை என்ன என்றே தெரியாது. வாத பிரதிவாதங்கள் பெரிதும் இல்லாது நடந்தேறியது. மக்கள் பிரச்சனைகளை கதைக்கப்படவில்லை. எந்த எம்பியும் தமிழ் எம்பிக்கள் தங்கள் வேலைகளை மட்டுமே பார்த்தார்கள். மக்களுக்காக எந்த ஒரு அரசியல்வாதியும் அக்கறையுடன் தன்னலமற்ற சேவையினை வழங்கவே இல்லை. டாக்டரை பார்த்துத்தான் மற்ற எம்பிக்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே வாதிடத் தொடங்கியிருக்கிறார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அவரை தொடர்ந்து பயணிக்க வைப்போம். ஏனென்றால் இப்போத்தான் டாக்டர் அரசியலில் எப்போ காலடி எடுத்து வச்சாரோ அன்று தான் நாட்டில் அநீதிகளை தட்டி கேட்க ஒருத்தன் உள்ளான் என்ற பயத்தில் சரியாக நிர்வாகம் இயங்குகின்றது. யாருமே பாராளுமன்றத்தில் கேள்வியை காட்டி அரசு வச்சது மட்டும்தான் சரி என்ற நிலை வந்துவிடுமே. ஆளுங்கட்சிகளோட கருத்துக்களை சுட்டி காட்டணும். அதுதான் உண்மையான எதிர்கட்சியின் முக்கியம். அதுதான் நாட்டின் ஜனநாயக வெற்றிக்கு தேவை. ஒருவர் விடும் தவறுகளை ஒருவர் சுட்டி காட்டணும் நேர. அதில் பயப்படக்கூடாது. மனதில் வன்மங்களை ஊழல்களை வைத்திருக்கிறவன் தான் பாராளுமன்றத்தில் எழும்பி பேசுகிறதுக்கு பயப்படணும். ஆனால் டாக்டர் பயப்பட தேவையில்லை. அவர் நேர்மையின் சிகரம் என்று தான் சொல்லணும். என்ன எத்தனை பேர் என்ன சொன்னாலும் டாக்டர் தான். அவரை யார் மக்கள், அதாவது ஏழை மக்களுக்காகத்தான் அவர் இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டு செல்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அவரை பிள்ளையாக விளங்கி கொள்வது, அவர் ஏதோ பெருமையில் கதைக்கிறார்ன்ட்டு கடைசி வரை இல்லை. அவர் கதைப்பதே ஏழை மக்களின் கண்ணீரை துடைக்கவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டி அவரை தொடர்ந்தும் அரசியலில் பயணிக்க வைப்பது எம் கைகளில் உள்ளது. ரைட்டா? வணக்கம். இத்துடன் எனது காணொளிகளை முடிக்கின்றேன்.